அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் முக்கியமான பதிவு, அவசரமான பதிவுன்னு கூட சொல்லலாங்க. இது போல நாள் இனி வர வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு ஏஞ்சல் டே இருக்குது. அதாவது 8 8 இந்த நாளில் வருது. இந்த 8 பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தோட சக்தி முழுவதும் இருக்கக்கூடிய அற்புதமான நம்பர். இந்த ஏஞ்சல் பார்த்திங்கன்னா நம்ம கேட்டதை கொடுக்கக்கூடியது. அதாவது இது பார்த்திங்கன்னா பணவரவையும் அதிகப்படுத்தி தரக்கூடியது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வ நிலை உயரத்துக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நல்ல மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த ஒரு ஏஞ்சல் நமக்கு பெற்றுத்தரும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. அந்த சிறப்பான நாளில் அதற்குரிய பரிகாரத்தையோ பூஜையோ நம்ம பண்ணும்போது நிச்சயமாக அது நமக்கு பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். வாழ்நாள் முழுவதும் நமக்கு பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். அதே போல் தான் இன்று நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க. உங்களுடைய உள்ளங்கையில் நடுவிரல் இருக்க பாருங்க, மோதிர விரலுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு நம்பரை எழுத போகிறீங்க. இப்படி எழுதுவதன் மூலமாக இதுவரைக்குமே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தாலும் சரி, இதை நீங்கள் எழுதும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ இது உங்களுக்கு உதவி பண்ணுங்க. அது கூடவே உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கணும்னாலும் நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதுவும் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்றைய இரவு 12 மணிக்குள்ளே உங்களுக்கு எப்பொழுது டைம் கிடைத்தாலும் இதை தாராளமாக பண்ணலாம். ரொம்பவும் எளிமையானது தாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் இதை செய்யலாம். அதாவது உங்களுடைய உள்ளங்கையில் மோதிர விரல் இருக்க பாருங்கள், அதுக்கும் பக்கத்தில் நடுவிரல் இருக்க பாருங்கள். அந்த நடுவிரலுக்கு கீழே இன்றைய நாளில் இந்த ஏஞ்சல் நம்பர் 8 நீங்கள் எழுதணும். இந்த நடுவிரல் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கூறிய சனிமேடு, அதாவது அந்த நடுவிரலுக்கு கீழே இருக்கிறது சனிமேடு. இந்த சனிமேடில் சனி பகவான் கூறிய இந்த நம்பரை நீங்கள் எழுதும்போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்தும் குறையும். அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் என்ன வேணாலும் நினைத்து கொண்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் மனசில் நினச்சிட்டு உங்களுடைய இடது கையில் நடுவிரல் இருக்க பாருங்க, அதுக்கு கீழே அந்த சனி மேட்டில் 8 அப்படின்ற நம்பரை ப்ளூ கலர் பெண்ணால் எழுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே கையில், இது இடது கையில் தான் எழுதணும். அதே கையில் உங்களுடைய கட்டவரலுக்கு கீழே சுக்கிரமேடு இருக்க பாருங்கள், அதில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. ஒரு முக்கோணம் சின்னதாக வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் 8ன்னு இன்றைய நாளில் எழுதி வைங்க. இதுவுமே ப்ளூ கலர் பெண்ணால் எழுதுங்க. ரெட்டு க்ரீன்லாம் கிடையாது. ப்ளூ கலர் பெண்ணால், நீல நிற பெண்ணால் எழுதி இன்று நாள் முழுவதும் உங்கள் கையில் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. இன்று முழுவதும் உங்கள் கையில் இது இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. இப்படி இருப்பதின் மூலமாக பிரபஞ்சத்தோட முழு சக்தியும் ஈர்க்கும் தன்மை இதற்கு உண்டு. இதை கையில் எழுதிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே என்னென்னலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்குங்க. நம்பிக்கையோடு இதை எழுதுனா இதெல்லாம் என்ன நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்போ எதுவுமே நீங்கள் நினைக்காதீங்கங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது, ஒவ்வொரு நம்பருக்கு சிறப்பு இருக்குது, அதே போல் ஒவ்வொரு வடிவத்திற்கு சிறப்பு இருக்குது. அதனால் நான் சொன்னதை நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவில் அதிரடி மாற்றம், குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இது வரைக்கும் உங்கள் லைஃப் எப்படி இருந்ததோ தெரியாதுங்க. இதுக்கப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பை இது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, அதாவது நம்மளுடைய பிரார்த்தனைகள், நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாளுங்க. இது பார்த்திங்கன்னா ஏஞ்சல் டே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் ஸ்பெல். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாங்க. ஒரு 8 பிரியாணி இலை இருந்தால் மட்டும் போதுங்க. எப்படியாவது தேடி பிடிச்சி ஒரு 8 இலையாவது இன்றைக்கி நீங்கள் வச்சுக்கோங்க. லைட்டாக கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, மடங்கி இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைய நாளை நம்ம தவற விட்டுடக்கூடாது. அதாவது உங்களுடைய வேண்டுதலை, ஒரே வேண்டுதலை 8 முறை எழுதினாலும் சரி, இல்லைன்னா 8 வேண்டுதலையும் நீங்கள் எழுதலாம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அதனால் உங்கள் கடன் பிரச்சனை முழுவதும் நீங்கணும், உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கணும். உங்களுக்கு பண தேவைகள் இருந்தால் அதற்காகவும் இதை நீங்கள் 8 இலையிலையுமே எழுதலாம். பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. உங்களுடைய 8 வேண்டுதலாக இருந்துச்சுன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது போல் இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் போட்டுட்டு அதுக்கு நடுவில் 2 பக்கமும் கேப் இருக்குது பாருங்கள், அதில் 88 அப்படின்னு நீங்கள் எழுதணும். பிரியாணி இலையில் 4 பக்கமும் எழுதணும். இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி காட்டணும் அது போல் எழுதிட்டு நடுவில் உங்களுடைய வேண்டுதல், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 50,000 பணம் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அதை நடுவில் எழுதிக்கோங்க. இதே போல் 8 இலையிலும் இந்த இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் வரைஞ்சி அதுக்கு நடுவில் 88
டபுள் 8 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஒரே வேண்டுதலை 8 முறையும் எழுதலாம், இல்லை 8 வேண்டுதலையும் நீங்கள் எழுதலாம். இதே போல் எழுதிட்டீங்க இல்லையா? எழுந்ததுக்கப்புறம் அந்த பிரியாணி இலையை திருப்பி தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு எழுதிட்டு கீழே 8888 அப்படின்னு எழுதிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த 8 இலையுமே ஒன்றா சேர்த்துக்கோங்க. அதுக்கு நடுவில் 2 கிராம்பு, அந்த 8 இலையும் சேர்த்து 2 கிராம்பை அதில் சொருவிடுங்க. சொருவிட்டு உங்களுடைய இடது கையில் வச்சு வலது கையால் மூடி அதில் நீங்கள் என்னென்னலாம் எழுதியிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டா நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அது போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அந்த 8 பிரார்த்தனையும் என்னென்ன எழுதியிருக்கீங்களோ அதை அப்படியே ஞாபகத்துக்கு கொண்டுட்டு வாங்க. இப்படியே நீங்கள் 8 நிமிஷம் நீங்கள் என்ன வேண்டி இதை எழுதியிருக்கீங்களோ அதை வந்து அப்படியே நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கலாம், இல்லை வந்து மண் பிளேட்டு, இல்லைன்னா தேங்காய் ஓடு, இது போல் எது இருந்தாலும் எடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பச்சை கற்பூரம், இல்லை உங்கள் வீட்டில் என்ன கற்பூரம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துகிட்டு மண் பிளேட்டில் இல்லைன்னா வந்து தேங்காய் ஓடு இது போல் நீங்கள் எடுத்துருக்கீங்க இல்லையா, அதுக்குள்ளே இந்த 8 இலையும் வச்சு அதுக்கு மேலே இந்த கற்பூரத்தை வச்சு நல்லா எரிய விட்டுடுங்க. அது நல்லா கொழுந்து விட்டு எரியிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இலை எரியாமல் இருக்கிறது போல் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக எரிஞ்சிருக்கணும் இலை. இப்படி எரிஞ்சதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சாம்பலை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில், இல்லை பால்கனியில், இல்லை மொட்டை மாடியில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து ஊதி விட்டுடுங்க. இது வந்து நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை அந்த பிரபஞ்சத்திடம் நம்ம சேர்த்துட்டோம், அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் செய்ய போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய இந்த பிரார்த்தனை முழுவதும் நிறைவேறணும், நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்திடமும் பிரபஞ்சத்திடமும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த 8 இலையும் எரிச்சிடுங்க. அதே போல் ஊதும் போதும் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லிவிட்டு அந்த சாம்பலை ஊதி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக பண்ணலாம், நான்வெஜ் சாப்பிட்டாலும் தாராளமாக பண்ணலாம், எந்த இடத்தில் இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் தாராளமாக பண்ணலாம். இன்று இரவு 12 மணிக்குள்ளே, இந்த நாள் முடிவதற்குள்ளே இந்த ஒரு எளிய வழிபாடை பண்ணிவிடுங்க. அதாவது பிரியாணி இலைக்கு அவ்வளோ சக்தி இருக்குங்க. நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரக்கூடியது, பிரபஞ்சத்தோட சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. அதனால தான் நம்ம பிரியாணி இலையில் சொல்கிறோம். சப்போஸ் பிரியாணி இலை வாங்க முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கி இருந்தீங்கன்னா, வாங்க முடியாத சூழ்நிலையில் இருந்தால் மட்டுமே இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்கள். ஒயிட் கலர் பேப்பரை சின்ன சின்னதாக கட் பண்ணி 8 பீஸாக எடுத்துக்கோங்க. அதில் நான் சொன்னேன்ல அதே முறையை ஃபாலோ பண்ணுங்கள், எழுதுங்க. ரெட் கலர் பெண்ணால் எழுதணும். இலையிலையும் சரி, நீங்கள் ஒயிட் கலர் பேப்பர்லேயும் ரெட் கலர் பெண்ணால் எழுதி நான் சொன்ன மெத்தடில் எப்படி சொல்லியிருக்கணும், இலையில் எப்படி செய்ய சொல்லியிருக்கணும் அதே போல் இந்த பேப்பர்லேயும் செஞ்சு அதை வந்து எரித்து ஊதி விட்டுடுங்க. நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனைகள் 8 மணி நேரத்தில் இல்லை 8 நாட்களுக்குள்ளேயே நடந்துடும். அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்கள், நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும், நல்லதே நடக்கும். நன்றி.